பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1591 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களுடைய பிள்ளைகள் நன்மை அடைய மாட்டார்கள். பெற்றோர் நன்மை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தீமை செய்தால் அவர்களுடைய பிள்ளைகளை அது பாதிக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பிரயாணங்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். சிலுவையிலே அவர் அடிக்கப்படுவதற்கும் இரத்தம் சிந்தப்படுவதற்கும் உபத்திரவப்படுத்தப்படுவதற்கும் காரணமாயிருந்தவர்களை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஒரு மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பின்னாடி அவனுடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஆனால் தொடர்ந்து ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி தீமையிலேயே நிலை நிற்பானானால் அவனுடைய சந்ததி பாதிக்கப்படும். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததிக்கு பெருமை வராது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்கள் தீமை செய்வதிலிருந்து வெளியே வாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களால் தீமை வந்துவிட்டால் கூட வேத வசனம் சொல்லுகிறது, இனி தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார், இருக்கிறார். அதை நம்புங்கள். இனி தீங்கை காண மாட்டீர்கள். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. எனவே தீமை செய்யாமல், தீங்கு செய்யாமல் வாழுங்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரையும் நிந்திக்காதிருங்கள், தீமை செய்யாதிருங்கள் யாருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தீமை செய்வீர்களானால் உங்கள் சந்ததியை பாதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தீமை செய்கின்றவர்களின் சந்ததி பேர் பெறுவதில்லை என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனந்திரும்ப கிருபை செய்யும். ஹல்லேலூயா, க்ளோரி. தீமையில் நின்று விடுதலையாக்கும் தகப்பனே, மன்னிக்கிற சுபாவங்களை தாரும். தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தீமை நின்று விடுதலையாகி நன்மை செய்ய ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏவியருளும். நன்மை செய்யுங்கள், உங்கள் சந்ததி நன்மையை பெறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.